ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 4 செவத்துக்குள்ள செட்டு போட்டு மேக்கப் போட்டு நடிச்சுக்கிட்டு இருந்த தமிழ் திரையுலகத்தை அப்படியே அள்ளிட்டு போய் கிராமத்து மண் வாசனைக்குள்ள இயல்பான மனித உணர்வுகளையும் இறக்கின ஒரு ஒற்றை மனிதன் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். அவருடைய கேமரா கண்ணு சாதாரணமா ஒரு மனுஷனை பார்த்தா கூட அவங்களுக்குள்ள இருக்கிற ஆக்டர்ஸ் அப்படியே வெளியே கொண்டு வந்துடும். தமிழ் சினிமாவுக்கு இவர் கொடுத்த ஆக்டர்ஸ் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை ஆட்டி படைக்கிற மாஸ் லெஜெண்ட்ஸ். இந்த வீடியோல பாரதி ராஜா சார் அறிமுகப்படுத்திய டாப் 13 நடிகர்களை பத்தி தான் லோகன் ஸ்டைல செதுக்கி பார்க்க போறோம். வீடியோவோட எண்டில் உங்களுக்கே தோணும், ஒரு மனுஷன் இத்தனை பேர் சூப்பர் ஸ்டார் உருவாக்கி இருக்காரா அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது நம்ம லிஸ்ட்ல வரது கவுண்டர் கிங் கவுண்டமணி. இவர் இதுக்கு முன்னாடி சர்வசுந்தரம் போன்ற படங்கள்ல சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் அதுல இவருக்கு கேரக்டர் நேம் கிடையாது, அன்கிரெடிட்டா தான் போயிருக்கும். ஆனா இவருக்குன்னு ஒரு மாசான கேரக்டர் நேம் கொடுத்து டைட்டில் கார்டுல பெருசா பேரோட 16 வயதினிலே படத்துல அறிமுகப்படுத்தினது நம்ம பாரதி ராஜா சார் தான். பரட்டியா வர ரஜினி சார் கூட சேர்ந்து இவர் பேசின பத்த வச்சிட்டிய பரட்ட டைலாக் தான் இன்னைக்கு வரைக்கும் மீம்ஸ் உலகத்தோட நேஷனல் டைலாக். அந்த காலத்துல அவருக்குள்ள ஒரு காமெடி கிங் இருக்குன்னு பாரதி ராஜா சார் கண்டுபிடிச்ச அந்த புள்ளி தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவோட நகைச்சுவை சக்கரவர்த்தியா இவரை சிம்மாசனத்துல உட்கார வச்சிருக்கு. அடுத்தது அதே 16 வயது நிலை படத்துல பெங்களூர்ல இருந்து சென்னை பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு இருந்த ஒரு இளைஞனை கூட்டிட்டு வந்து வில்லன் டாக்டர் ரோல நடிக்க வச்சாரு. அவர் தான் சத்யஜித். வெறும் 10 நாள் தான் ஷூட்டிங். அவருக்கு தமிழ் ஒழுங்காவே பேச வராது. ஆனா பாரதி ராஜா சார் சும்மா விடுவாரா, உன் சொந்த குரலே டப்பிங் பேசுன்னு சொல்லி பேச வச்சாரு. அந்த அரைகுறை தமிழ்ல இவர் பேசின மயில் அப்படின்ற அந்த ஒற்றை டயலாக் இன்னைக்கு வரைக்குமே தமிழ் சினிமா ரசிகர்களால மறக்க முடியாத ஒரு ஐகானிக் டயலாக். அதுக்கப்புறம் ஹே ராம், காதல் கொண்டேன், ராட்சசன் பல படங்கள்ல இவரும் மிரட்டி இருக்காரு. ஹலோ, நான் சத்யஜித் பேசுறேன். 16 வயதுல படத்துல நான் டாக்டரா நடிச்சேன். பாரதி ராஜாவோட இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில் மூலமா ஆந்திராவில இருந்து வந்த சுதாகர பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு வேலை இல்லாத ஆனா காதலுக்காக ஊரையே எதிர்க்கிற கேரக்டர்ல ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல பாஞ்சாலியோட சேர்ந்து கிழக்கு பக்கம் போற ரயில ஏறி ஊரை விட்டு ஓடுறது தான் படத்தோட மெயின் பிளாட். தமிழ்ல இந்த ஒரு படம் இவரை மிகப்பெரிய ஸ்டார் ஆக்கிச்சு. அதுக்கப்புறம் பல தமிழ் படங்களை நடிச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல தெலுங்கு சினிமா பக்கம் போய் அங்க 600 படங்களுக்கு மேல நடிச்சு ஒரு டாப் லெஜெண்ட் காமெடி ஆக்டரா மாறி மாஸ் காட்டினாரு. புதிய வளர்ப்புகள் படம் மூலமா பாக்யராஜ் சார் ஹீரோ வாக்கின ஹிஸ்டரியே ஒரு செம ட்விஸ்ட் நண்பா. பாரதி ராஜா சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்து அவரோட படங்களுக்கு கதை வசனம் எழுதி கொண்டிருந்தவர் தான் பாக்யராஜ். முதல்ல இந்த படத்துல கங்கை அமரன் சாரை தான் ஹீரோவா நடிக்க வைக்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஷூட்டிங்க்கு முந்தைய நாள் தான் பாரதி ராஜா சாருக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்குது. பாக்யராஜாவே ஹீரோ வாக்குனா என்ன அப்படின்னு. அப்ப இருந்த சாக்லேட் பாய் ஹீரோ லுக் இல்லைனாலும் அவர் திறமை மேல நம்பிக்கை வச்சு இறக்குனாரு பாரதி ராஜா. ரிசல்ட் படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அது மட்டும் இல்லாம முதல் படத்திலேயே சிறந்த வசனத்துக்காகவும் தமிழ்நாடு அரசு விருதையும் வாங்கி தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த திரைக்கதை மன்னனா பாக்யராஜ் சார் உருவானாரு. அதே புதிய வளர்ப்புகள் படத்துல வாகை அப்படிங்கிற மாப்பிளை கேரக்டர்ல மிரட்டலான நடிப்புல அசத்திருப்பாரு சந்திரசேகர். அந்த படத்தோட கேரக்டர் இம்பாக்ட் எவ்வளவு பெருசுனா பின்னாடி அந்த வாகைன்ற பெயரையே தான் தன் பெயருக்கு முன்னாடி சேர்த்து வாகை சந்திரன் மாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நண்பா நண்பா படத்துக்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வாங்குற அளவுக்கு 300க்கும் மேற்பட்ட படங்களை பல ஜெனரேஷன் ஹீரோக்கள் கூட நடிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் இயல் இசை நாடகம் மன்றத்தின் தலைவரா கெத்தா இருக்காரு. 1980ல நிழல்கள் அப்படிங்கிற படத்தை பாரதி ராஜா சார் இயக்குறாரு. இந்த படத்துக்கு நிழல்கள் ரவி எப்படி செலக்ட் ஆனார் தெரியுமா? நிறம் மாறாத பூக்கள் படத்துக்கு டப்பிங் பேச வாய்ஸ் ஆடிஷனுக்காக வந்தவர் தான் இவரு. ஆனா இவர்கிட்ட ஏதோ ஒரு மாஸ் பார்க் பாரதி ராஜா சாருக்கு தெரியுது. உடனே டப்பிங் ஆர்டிஸ்டா வந்தவரை தூக்கி நிழல்கள் படத்தோட மெயின் ஹீரோவா ஆக்குறாரு. படம் கலெக்ஷன் வைஸா பெருசா புகழினாலும் நிழல்கள் ரவி என்ற ஒரு ஆகச்சிறந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆக்டரை தமிழ் சினிமாவுக்கு அடையாளம் காட்டுச்சு. 1981ல அலைகள் ஓய்வதில்லை படம் மூலமா நடிகர் முத்துராமன் சாரோட பையன் கார்த்திக் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஒரு இந்து பையன் கிறிஸ்துவ பொண்ணை லவ் பண்ற பியூர் கிளாசிக்கல் லவ் ஸ்டோரி. இந்த படத்துக்காக கார்த்திக்கு சிறந்த அறிமுக நடிகருக்கான அரசு விருது கிடைச்சது. அப்போதைய காலகட்டத்தில் ரஜினி கமல் அப்படிங்கிற 2 பெரிய தூண்கள் இண்டஸ்ட்ரியே ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ தனக்குன்னு ஒரு தனித்துவமான வாய்ஸ் மாடுலேஷன் எனர்ஜியை வச்சு லவ்வர் பாய் மாஸ் பேச உருவாக்கி நவரச நாயகன் அப்படிங்கிற பட்டத்தை தட்டி பறிச்சார் கார்த்தி. இது ஒரு சாதாரண செம சினிமாட்டிக் ஸ்டோரி நண்பா. மதுரையில ஒரு வளையல் கடையில வேலை பார்த்துட்டு இருந்த சாதாரண இளைஞன் தான் பாண்டியன். தற்செயலா அங்க போன பாரதி ராஜா சார் அவரோட அந்த ரப்பான கிராமத்து முகாமைப்பை பார்த்துட்டு அப்படியே கூட்டிட்டு வந்து மண் வாசனை படத்துல வீரண்ணா கேரக்டர்ல மெயின் ஹீரோ ஆக்குனாரு. இதே படத்துல தான் நடிகை ரேவதியும் அறிமுகமானாங்க. இந்த படம் தியேட்டர்ல 200 நாட்களுக்கும் மேல ஓடி இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சது. வளையல் கடையில இருந்த ஒரு சாதாரண பையன் ஒரே ராத்திரியில 75 படங்களுக்கு மேல நடிச்ச மாஸ் வில்லேஜ் ஹீரோவா மாறி ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணாரு. லிஸ்ட் இன்னும் முடியல நண்பா. இன்னும் அசுரத்தனமான அறிமுகங்கள் இருக்கு. தமிழ் சினிமாவின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமான முதல் மரியாதை படத்துல ஆடு மேய்க்கிற கிராமத்து இளைஞன் செல்லக்கண்ணு கேரக்டர்ல ரொம்பவே இயல்பா நடிச்சு இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களோட மனசுல நிக்கிறவர் தான் நம்ம தீபன். அடுத்தது ராஜா. இவரோட உண்மையான பேரு டக்குபதி வெங்கடேசன். பாரதி ராஜா சாரோட ஆக்டிங் ஸ்கூல்ல படிச்ச இவருக்கு ராஜான்னு பெயர் வச்சு கடலோர
கவிதைகள் படத்துல ஒரு சப்போர்ட்டான குணச்சித்திர ரோல் அறிமுகப்படுத்தினாரு. 90s பல காதல் படங்கள்ல இவர் சாக்லேட் பாயா வலம் வந்தவர். புதுநெல்லு புதுநாத்து 1991 வந்த இந்த படத்துல நடிக்கும் போது நெப்போலியனுக்கு வயசு வெறும் 27 தான். ஆனா பாரதி ராஜா சார் இவருக்கு கொடுத்த சங்கரலிங்கம் அப்படிங்கிற வயசான ஆணவமிக்க வில்லன் கேரக்டர் முதல் படத்திலேயே வயசான வில்லனா மிரட்டி பின்னாடி எஜமான் கிழக்கு சிமையிலேன் ஹீரோவா வில்லனா மாஸ் காட்டி அரசியல ஜெயிச்சு இன்னைக்கு அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காரு. ஒரு மாஸ் லெஜண்ட். பாரதி ராஜா சாரோட சொந்த மகன் இயக்குனராகணும்னு மணிரத்னம் சார் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவரை முதல் ஹீரோவா ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லி தாஜ்மஹால் படம் மூலமா ஏஆர் ரகுமான் மியூசிக்ல லான்ச் பண்ணாரு பாரதி ராஜா சார். அடுத்தது போஸ் வெங்கட். ஆரம்பத்தில் ஆட்டோ ஓட்டுநரா இருந்து மெட்டியொலி சீரியல்ல இவரோட நடிப்பை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி பாரதி ராஜா சார் இவரை ஈரநிலம் படத்துல களஞ்சியம் கேரக்டர்ல சினிமாவுக்கு கொண்டு வந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிரட்டலான குணச்சித்திர நடிகரா கலக்கிட்டு இருக்காரு. இவங்க மட்டும் இல்லாம தியாகராஜன், மணிவண்ணன், பாபு, ரமேஷ்னு பாரதி ராஜா சார் செதுக்கின லிஸ்ட் ரொம்ப ரொம்ப பெருசு நண்பா. தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் பெயரும் அவர் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்த இந்த அசுரத்தனமான கலைஞர்களும் இங்க கம்பீரமா கெத்து காட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனும் தட்டி விடுங்க. சினிமா டாக்கீஸ் எப்போதுமே லோகன் டாக்கீஸ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.